உருட்டும் உண்மையும். உங்ககிட்ட என்ன உருட்டு அப்படின்னு நான் சொல்ல போறேன். நம்மளுடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறி மைக்க பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, தோழி விடுதிகளை பார்த்து தான் மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்ல எல்லா மாவட்டங்களையும் விடுதி அமைச்சு கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, 2022லயே ஷகி நிவாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், அது என்னன்னா வேலை புரியும் பெண்களுக்கு எல்லாம் விடுதி கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. அந்த திட்டத்தின் கீழே 147 கோடிக்கு மேல தமிழகத்துல முதலீடு பண்ணி விடுதிகளை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த விடுதி இவங்க தோழி விடுதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விடுதி திட்டமும் மத்திய அரசாங்கத்தோட தான், அந்த விடுதி கட்டுறக்கான பணமும் மத்திய அரசாங்கத்தோட தான். ஆனா இவங்க இங்க என்ன உருட்டிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தோழி விடுதியை பார்த்துதான் மத்திய அரசாங்கம் மற்ற மாநிலங்களெல்லாம் பல திட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கறதுக்கு பதிலாக டிராமா மாடல் ஆட்சின்னு வச்சா ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். உருட்டு எது உண்மை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் இவங்க உருட்டெல்லாம் நம்பினீங்கன்னா அடுத்த மறுபடியும் இருக்கிற 5 வருஷத்துக்கு நம்ம இருட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.